நம்ம எம்எஸ் வேர்டில் ஒரு OMR ஷீட் எப்படி க்ரியேட் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 24D0 கொடுத்து Alt Xன்னு கொடுத்தீங்கன்னா A ஆப்ஷன் வந்துடும். இப்போ 24D1 கொடுத்து Alt X கொடுத்தீங்கன்னா டிஸ்பிளே ஆயிடுச்சு. 24D2 அதே மாதிரி 24D3 இப்போது இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு என்டர் கொடுத்து அப்படியே Ctrl+V Ctrl+Vன்னு பேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது 3 காலம்ஸில் வேணும்னா இது சிங்கிள் காலமில் தான் இருக்குது. வியூ டேபில் போயிட்டு மல்டிபிள் பேஜஸ் லேஅவுட் டேபில் போயிட்டு காலம்ஸ் வந்து த்ரீ காலம்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்படியே Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிகிட்டே போகலாம். ஸ்பேஸ் கொடுத்துட்டு Ctrl+V, ஸ்பேஸ் இல்லைன்னா டேப் கொடுத்துட்டு Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை எரேஸ் பண்ணிடலாம். இப்போ ஷார்ட்கட் Shift Alt D கொடுக்குறோன்னா இன்றைக்குரிய டேட் டிஸ்பிளே ஆகும். Shift Alt T கொடுக்குறோன்னா டைம் டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ரெண்டுமே ஃபீல்டாக தான் இங்கே வந்து உட்காந்துருக்கு. இப்படி செலக்ட் பண்ண உடனே ஹைலைட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்தா டபுள் கிளிக் பண்ண உடனே தான் இது ஹைலைட் ஆகும். சிங்கிள் கிளிக் பண்ண உடனே ஹைலைட் ஆகுது. இது பேக்ரவுண்டில் என்ன நடந்திருக்குன்னு நம்ம செக் பண்ணோம்னா ரைட் கிளிக் பண்ணி டாகிள் ஃபீல்டு கோட்ஸ் கொடுத்தோம்னா அந்த கோடிங்கை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி டைமை ரைட் கிளிக் பண்ணி டாகிள் ஃபீல்டு கோட்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த கோடிங் நம்ம பார்க்கலாம்.